ஹாய், வெல்கம் டு ஷெஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மேங்கோ புட்டிங்க்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தால் மாம்பழம் 4 மாம்பழம் எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஆஃபாக சேர்த்துக்கிறேன். அதில் 1 கப் மில்க் 2 ஆஃபாக பிரித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தனியாக ஒரு விசிலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை பேனில் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரணும். நமக்கு நல்ல திக்னஸ் வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதை மில்கில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா மாம்பழம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 ஸ்பூன் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் மேலே க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா நமக்கு எம்மியான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மேங்கோ புட்டிங் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாட் ஆஃப் த டேக்கு வந்தாச்சு. ஹாப்பியாக இருங்க, ப்ரைட்டாக இருங்க, நீங்களாகவே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.